தினமும் நான் பல முதலில் பேர் வாழ்க்கையில சீரியலை நல்லது செய்யணும்னு பார்க்க நினைக்கிறேமா? சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாரையும் நான் தேடி செய்து போக முடியாதுல்ல. வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த மாதிரி ஆளுங்க சொன்னாதான் அதை நம்பி நிறைய பேர் வருவாங்க. நான் போஸ்ட் போடுறேன் சார். ஆனா மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுக்கு? என்ன பத்தி பேசுறதுக்கா? இல்ல சார், ரோகிணியே வந்து என்ன பிரியறன்னு சொல்றப்ப அது ஒரு மாதிரி என்ன அஃபெக்ட் பண்ணுது சார். பப்பரப்பா மனோஜ், இப்ப வரைக்கும் நீங்க குண்டுச்சடியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் இதான். என்ன சார்? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும்போது அதை நோக்கி ஓடணும். இப்ப டைவர்ஸ் கொடுக்காம அந்த பொண்ணு கூடயே இருந்தா நீங்க பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆக முடியுமா? அதுவும் சரிதான். அப்புறம் என்ன, முன்னாடி போகிறதுல மட்டும்தான் உங்க போக்கஸ் ஸ்டெடியா இருக்கணும். பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டு போனாதான் புது விஷயங்கள் எல்லாம் வரும். இப்போ உங்க நேரம் நல்லா இருக்கு. ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து கோடி கோடியா உங்க கால்ல கொட்ட போறாங்க. அது ஓகே தான். ஆனா ரோகிணி கேக்குற அந்த 5 லட்சத்தை எப்படி கொடுக்க போறதுன்னு தெரியல. அதான் கோடி கோடியா கொடுக்க ஒரு குடும்பம் ரெடியா இருக்குல்ல. அந்த அம்மா கிட்ட இருந்து அட்வான்ஸா ஒரு 10 லட்சம் வாங்குங்க. அட்வான்ஸா? எதுக்கு? அதுல 10 லட்சம் வாங்கி 5 லட்சத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. டைவர்ஸ் விஷயம் முடிஞ்சிரும். கொடுப்பாங்களா? அவங்க பொண்ண கல்யாணம் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டா 10 லட்சம் மட்டும் இல்ல, 10 கோடி கூட கொடுப்பாங்க. என்ன சார் இது பிசினஸ் டீல் மாதிரி சொல்றீங்க? வாழ்க்கையே ஒரு பிசினஸ் டீல் தாமா. ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு அவங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கு பணம் வேணும். இந்த டீல பேசி பாருங்க. அப்போ நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடவா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க டைம்லைன்ல அது இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 1000 மாப்பிள கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு பணக்கார பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். இப்ப கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க. பா அடாமத்து பா, சத்யா ரேகா கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுப்பா. பாட்டி வீட்டுல தான்ப்பா கல்யாணம். நாளைக்கு அத்தை சீதா எல்லாரும் பாட்டி ஊருக்கு போறாங்கப்பா. நீ சொல்றது சரிதான்டா. நியாயப்படி சிந்தாமணிக்கிட்டே எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். வீட்டுக்கே ரபடிகளோட வந்து வேலையை காட்டிட்டு போயிட்டா. அதுக்கு இப்படி செய்யறதா நல்லது. செஞ்சிரு. பா, சத்யாக்கு நம்ம தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு போகணும்ப்பா. இதெல்லாம் நீ சொல்லணுமா? அது இல்லப்பா, அம்மாக்கு மீனா வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. நான் ஏன்டா வரலன்னு சொல்ல போறேன்? மீனா குடும்பமும் நம்ம குடும்பம் தானே. ம். ம். ஏன்பா அம்மாவா அப்படி சொல்றாங்க? கனவாப்பா அது? எனக்கு சந்தேகமா இருக்குதுடா. ஏங்க, குடும்பத்துல விசேஷம்னா போய் தானங்க ஆகணும். அப்படியா? பேசுறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆண்டி, திடீர்னு இப்படி ஷாக் கொடுக்கறீங்க. இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியே இரு, அதுவே போதும். நான் என்ன இவ வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிட்டு போறதுக்கா வரேன்? அந்த பிச்சைக்கார பையன் அந்த சிந்தாமணி பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்த்து சிந்தாமணி கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்கணும். இவங்க பாட்டுக்கு ரகசிய கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ணலாம்? எப்படியோ அம்மாவே வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா. இதுக்கு மேல கல்யாணத்தை சிறப்பா நடத்திடலாம்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. ரொம்ப நன்றி அத்தை. எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்ற? அத்தை, என் தம்பி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, வாடா மனோஜ். நாளைக்கு மீனாவோட தம்பிக்கும் சிந்தாமணி பொண்ணுக்கும் கல்யாணம். நாம எல்லாம் போறோம். மா, எனக்கு வேலை இருக்குமா. பிசினஸ் வீட்டுல என்னால வர முடியாதுமா. டேய், நம்ம வீட்டு கல்யாணம்டா, போயிட்டு வந்துடலாம். மா, நான் தான் பிஸின்னு சொல்றேன்ல. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னடா விஷயம்? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்காங்க. சரி. அந்த வீட்ல இந்த சினிமாக்கள்ல வர மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்.
ஓ, நல்ல பொண்ணு தானா, ஆனா கொஞ்சம் மனநிலை சரியில்லையா? சரிடா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அ, இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும்னா அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா சரியாயிடும்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொன்னாங்களாம். அப்ப கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. அதுக்கு இல்லம்மா, அ, அ, நம்ம சந்தோஷ் ப்ரோ இல்ல, ம். அவரு அந்த பொண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாரு. ம். உன்னையா? ம். அ, என்னடா சொல்ற? டேய், நல்ல கதை விடுறியடா. நீ எங்கேயோ ஒரு பொண்ண அப்படி பாத்துருக்கிற, இப்ப வந்து உன் ஃப்ரெண்டு சொன்னா நீங்க கதை விட்டுட்டு இருக்கிற. டேய், எனக்கும் அதான்டா தோணுது. இவனா சொன்னா அம்மா திட்டுவாங்கன்னு இப்படி ஒரு கதையை சொல்றான். கரெக்ட், அதேதான். டேய் மனோஜ், உண்மையை சொல்லு. யார் அந்த பொண்ணு? அம்மா, என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தாம்மா சொன்னாரு. அந்த பொண்ணு பெரிய பணக்கார விட்டு பொண்ணா. அவளை கல்யாணம் பண்ணா. புரியுதுடா மீனா, இவன் என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து வரும், அதானே? அதான பார்த்தேன். என்னடா மனோஜுக்கு இவ்ளோ நல்ல மனசான்னு. அப்போ பணத்துக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ற? ஏடா மனோஜ், அப்பா. நிஜமாவே அப்படி ஒரு பொண்ணு இருக்கா? ஆமாப்பா. ஆனா கல்யாணம் ஆனா அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுமா? அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? கடைக்கு போய் 108 தேங்காய் வாங்கிட்டு வா. எதுக்குமா? ஓ, நல்ல இடம் அமைஞ்சா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டியாமா? சரி. பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு இல்ல, உனக்கு இந்த ஐடியா கொடுத்தான் பாரு இந்த சந்தோஷ். அவனை கூட்டிட்டு வந்து இந்த தேங்காய மண்டையிலே உடைக்கணும். அம்மா அடிச்சாங்க பாத்தியா ட்விஸ்ட்? மா, என்னம்மா இப்படி சொல்ற? என்னடா விளையாடிட்டு இருக்கியா? பணக்கார வீட்டு பொண்ணுன்னா அந்த மாதிரி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? இப்ப நான் என்னம்மா தப்பா சொல்லிட்டேன்? இது ஒரு நல்ல சான்ஸ் தானே? ஏய், இதெல்லாம் ஒரு சான்ஸோட? எவனோ சொன்னானு இங்க வந்து சொல்ற? மா, பெரிய குடும்பமா. டேய், டேய், இப்படித்தான் மலேசியா குடும்பம்னு சொல்லி ஒருத்தி உன் தலையிலே மாவு அரைச்சா. டேய், இவங்க நிஜமாவே பெரிய குடும்பம்டா. மனோஜ், அப்படி இருக்கிற பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது தப்பு இல்லடா. ஆனா சொத்துக்காக கல்யாணம் பண்றேங்கிறிய, அது கேவலம். ஏண்டா சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கவே தெரியாதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஷார்ட் அவுட் தானா? அம்மா, அம்மா, ஏமா 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 இருங்கம்மா, இருங்கம்மா. நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. டேய், தேங்காய் எல்லாம் உன் மண்டையிலே உடைச்சிருவேன். பணம் வருதுன்னு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க போறியா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை இப்பவே அழிச்சிரு. உனக்கு எப்போ எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ கடையில பிசினஸ மட்டும் பாரு, போதும். பொண்ணு பார்த்துட்டு வரணும், பொண்ணு. நல்ல பல்பம் ஒருத்தன்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரேகா, நீ பெரிய இடத்து பொண்ணு. உன் கல்யாணத்தை இங்க வந்து சாதாரணமா பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி, எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கும் சத்யாக்கும் நடக்க போற கல்யாணமே எனக்கு சந்தோஷம்தான். ம். இது ராசியான வீடுமா. என் புள்ள அண்ணாமலைக்கு இங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சிங்க குட்டிங்க மாதிரி 3 புள்ள பெற்றிருக்கான்ல. டேய் சத்யா, அப்ப உனக்கும் 3 குழந்தை பிறக்குமாடா? சும்மா இரு. டேய் வெக்கப்படுறாடா? சும்மா இருக்க மாட்டியா நீ? என் ஹஸ்பண்ட் பைக் சவுண்ட் மாதிரி கேக்குது. அவர் எப்படி இங்க வருவாரு? நீங்க 2 பேரும் உள்ள போங்க. போங்க போங்க. பாட்டி, அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது அவருக்கு தெரியாது பாட்டி. ஏய், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்த? ஆமாமா. வாங்க மாப்பிள. வாப்பா தம்பி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்ன கோயில் எந்த ஊருக்கு மாத்திட்டாங்களா? ஆமாப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு தான் போறோம். என்னையும் கூட்டிட்டு போலான்னு இங்க வந்திருக்காங்க. சீதா சொல்ல வேண்டியதானே? ஆமாங்க, பாட்டிய கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். உட்காருங்க மாப்பிள, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம் அத்தை. முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சந்திரா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. உட்காருப்பா. அம்மா, காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க வைக்கணும்? எல்லாம் உள்ள வைக்கலாம். அவரை உட்கார வைமா. வலிக்குதுங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தயவு செஞ்சு கைய விடுங்க. வலிக்குதுங்க. அம்மா வராங்க. மாப்பிள, தண்ணி குடிங்க. இல்ல வேணாம் அத்தை. சீதா, நீ